ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான 10 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் சிறுகீரை வாங்கிட்டு வந்தால் இது போல் மறக்காமல் க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதே சமயம் கீரை நல்லா சுத்தமாகவும் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிறுகீரை கட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. கட்டை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீரை ஃபுல்லாகவே நல்லா பலாசனை நீங்கள் வச்சு விட்டுருங்க. பலாசனை இது போல் நீங்கள் கீரையை வச்சு விட்ட பின்னாடி உங்கள் கையில் எந்த அளவுக்கு கீரை எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கீரையை நம்ம கையில் எடுத்துக்கலாங்க. கீரையை நம்ம கையில் எடுத்துகிட்டு மிச்ச கீரை ஃபுல்லாகவே நீங்கள் சைடில் நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், என் கையில் எந்த அளவுக்கு கீரை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கீரை எடுத்து வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் கீரையை நீங்கள் அடியில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நான் வீட்டில் காமிக்கிற பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கீரையை லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணும்போதே உள்ளுக்குள்ளே ஏதாவது புழு பூச்சிருந்தால் கீழே விழுந்துடும். அது மட்டும் இல்லாமல் கெட்டு போன தலை, வேறு ஏதாவது தலை இருந்தாலும் கீழே விழுந்துடுங்க. மண் இருந்தாலும் கீழே விழுந்துடும். இதே மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லா கீரையுமே இதே மாதிரி நான் ஷேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ இலைகள் வேஸ்ட்டான இலைகளுங்க. இது ஃபுல்லாகவே நம்ம சைடில் தள்ளிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ண கீரை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ண கீரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரையை பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம அந்த வேர் பகுதியை மட்டும் நம்ம கிள்ளி போட்டுடலாங்க. நீங்கள் ஒவ்வொரு கீரையை எடுத்துகிட்டு அந்த வேர் பகுதி இருக்குல்லையே, வேர் பகுதியை மட்டும் நீங்கள் கிள்ளி நீங்கள் தூர வச்சுருங்க. இப்போ நான் இது ஃபுல்லாகவே கீரை எல்லாமே தண்டு பகுதி எல்லாம் ஃபுல்லாகவே இருக்கட்டும். வெறும் வேரை மட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது தண்டு பகுதி, இலை பகுதி எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம க்ளீன் பண்ண கீரை இருக்குல்லையே, இந்த கீரையை நீங்கள் ஒரு காய் வெட்டுற கட்டிங் போல் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சிசர் எடுத்துக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் கத்தி எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்தால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கத்தி எடுத்தால் இது போல் நீங்கள் காய் வெட்டுற கட்டிங் போல் வச்சு இது போலவும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கட் பண்ணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம், குட்டி குட்டியாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டா போதும். குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பொருளுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க எல்லா கீரையுமே இதே மாதிரி ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண கீரையை எப்போதும் போல் ஒரு பாத்தில் நீங்கள் போட்டுட்டு 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் யூஸ் பண்ணுங்கள். கீரை நல்லா சுத்தமாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியானது கொடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கீரை ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சாரீ வேர் பண்ணுறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம சாரீ வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பின் யூஸ் பண்ணி தானே சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் நம்ம பின் பண்ணோம் இல்லையா? அந்த மாதிரி பின் பண்ணும்போது அந்த சாரீ இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும்ங்க, பின்னு போய் சிக்கிட்டு வரவே வராதுங்க. ரொம்ப இழுத்தாலுமே ஒரு சில சமயங்களில் ஜாக்கெட்டும் கிளியும், அதுக்கு மேலே சாரியுமே கிளிங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த பின்னுக்குள்ளுக்குள்ளே சின்னதாக ஒரு மணி கொண்டு நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் போல் எப்போதும் போல் பின் பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட மணி குண்டு இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு நீங்கள் அட்டை எடுத்துக்கலாம். குட்டியை ஒரு பேப்பர் ஏதாச்சும் எடுத்துகிட்டு குட்டியை நீங்கள் கட் பண்ணிட்டு எப்போதும் போல் பின்னில் குத்திட்டு எப்போதும் போல் நீங்கள் பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது சேரீயாக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும்ங்க, சிக்கவே சிக்காது. ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். இதனால் சேரீயும் சரி, ப்ளவுஸும் சரி கொஞ்சம் கூட கிழிஞ்சியும் போகாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தால் இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. ரொம்ப நாளைக்கு கொத்தமல்லி ஒன்றுமே ஆகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளவுக்கு நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இந்த கொத்தமல்லி இருக்கு இல்லையா, பாதியை நீங்கள் ஒரு கட்டை பிரிச்சுக்கலாம். பாதி கொத்தமல்லி சைடில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதி கொத்தமல்லியை கொஞ்சம் நீங்கள் லைட்டாக இது போல் பரப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இல்லைனா நார்மல் பேப்பர் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்குங்க. டிஷ்யூ பேப்பர் அடியில் நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி நீங்கள் வச்சு விட்டுருங்க. கொத்தமல்லி பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சு விட்ட பின்னாடி ஏதாச்சும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி சென்டரில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனை வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி மறுபடியுமே நீங்கள் டிஷ்யூ பேப்பர் அப்போல்லாம் நார்மல் பேப்பர் எடுத்துக்கோங்க. மறுபடியும் நான் டிஷ்யூ பேப்பர் இது மேலே நான் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் இன்னொரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதே மாதிரி நான் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் வச்சுலேயே கொத்தமல்லி, அந்த கொத்தமல்லியுமே இதே மாதிரி நம்ம பரப்பி விட்டுக்கலாங்க. இதே மாதிரி பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல்
கொத்தமல்லி நீங்கள் நல்லா இதே மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கணுங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி கையில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். கையில் பிடிச்சிட்டு ஒரு நார்மல் கவர் எடுத்துக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாக்ஸும் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கவர் எடுத்துக்கிறேங்க. கவர் எடுத்துகிட்டு இந்த கொத்தமல்லி நம்ம இப்படியே கவர் உள்ளுக்குள்ளே வச்சு விட்டுருங்க. இப்படி நீங்கள் கரெக்டாக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் கொத்தமல்லி ஃப்ரிட்ஜ் நீங்கள் சைடில் வைங்க, உள்ளுக்குள்ளே வைக்காமல் ஃப்ரிட்ஜ் சைடில் நீங்கள் வச்சு விட்டால் போதும். ரொம்ப நாளைக்கு கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாடியும் போகாது, வதங்கியும் போகாது, கெட்டுமே போகாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் பால் காய வைக்க போகிறீங்களா, மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சின்ன டிப்ஸ் தாங்க, ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போதும் போல் பால் பாத்திரம் எடுத்துக்கலாங்க. ஒரு கால்வாசலுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு இது போல் எல்லா பக்கமும் ஷேக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் பால் பாத்திரம் உள்ளுக்குள்ளே பால் நம்ம சேர்த்துட்டு எப்போதும் போல் காய வச்சு நம்ம எட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பால் காய்க்கும் போது பார்த்தீங்கன்னா பால் பாத்திரத்தில் அடி பிடிக்கவும் செய்யாது, ஓரங்களும் அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் எப்போதும் போல் பால் பாத்திரத்தை ரொம்ப ஈஸி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணி லப்பர் பேண்டு எலாஸ்டிக் போட்டுச்சுன்னா கீழே தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி லப்பர் பேண்டை கீழே தூக்கி போடாமல் இது போல் யூஸ் பண்ணிக்கலாம். லப்பர் பேண்டை சைடில் வச்சுட்டு சிசர் எடுத்துக்கலாம். சிசர் எடுத்துகிட்டு இந்த லப்பர் பேண்டை நம்ம பாதி கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் வலையில் நம்ம அங்கங்கே போட்டு கீழே வச்சுருப்போம் இல்லையா, அந்த வலையில் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த லப்பர் பேண்ட் உள்ளுக்குள்ளே நீங்கள் வலையில் போட்டுக்கோங்க. நான் கிட்டத்தட்ட பார்த்தேன் இந்த லப்பர் பேண்ட் உள்ளுக்குள்ளே 4 டசன் வலையில் நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வலையில் ஃபுல்லாக நீங்கள் இந்த லப்பர் பேண்டில் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் வலையில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வலையில் போட்டு விட்ட பின்னாடி எப்போதும் போல் ஒரு டைம் லப்பர் நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பின்னுக்கு எடுத்துக்கலாங்க. பின்னுக்கு எடுத்துகிட்டு 2 லப்பர் பேண்டுமே இது போல் நல்லா ஜாயின் பண்ணி நீங்கள் பின்னுக்கு போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி போட்டு நீங்கள் எங்கனால வச்சுக்கலாங்க. இடம் ரொம்ப கம்மியாக பிடிக்குங்க. வலையில் சீக்கிரமாக உடஞ்சி போகாது. எடுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு லப்பர் பேண்டுக்கு 4 டசன் வலையில் போட்டிருக்குங்க. இதுக்குள்ளே இன்னும் 4 டசன் வலையில் நீங்கள் வச்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த மாதிரி லப்பர் பேன் இருந்தால் கீழே தூக்கி போடாமல் இது போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் சில சமயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் நெயில் பாலிஷ் நம்ம வச்சுருப்போங்க. கையில் நெயில் பாலிஷ் வச்ச உடனே நம்ம ஏதாச்சும் வேலை செய்கிற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி வேலை செஞ்சோம்னா கையில் இருக்கிற நெயில் பாலிஷ் எல்லாமே அழிஞ்சு போயிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க டக்குன்னு வேலை செய்ய இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போதும் போல் கையில் நெயில் பாலிஷ் வச்சு விட்டுக்கிட்டுங்க. இந்த நெயில் பாலிஷ் நீங்களே பாருங்கள், ரொம்ப ஈரமாக இருக்குது. இப்படி நம்ம வேலை செஞ்சு அழிஞ்சு போயிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. பாத்திரம் எடுத்துகிட்டு நார்மல் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். பாத்திரம் உள்ளுக்குள்ளே நெயில் பாலிஷ் வச்ச கையை இது உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுருங்க. அந்த தண்ணி மேலே நெயில் பாலிஷ் படுற மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஒரு செகண்ட் போல் மட்டும் நீங்கள் வச்சு விட்டால் போதும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நெயில் பாலிஷ் தண்ணிக்குள்ளே நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் எப்போதும் போல் கையை நீங்கள் துடைச்சிட்டு எப்போதும் போல் எந்த வேலையில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நெயில் பாலிஷ் அழிவே செய்யாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் சேஃப்டி பின்லாம் யூஸ் பண்ணிட்டு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சேஃப்டி பின்லாம் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் ஆனாலே பெண்ணு மேலே ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆகிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த சிம்பிள் ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லைங்க, எப்போதும் போல் பாக்ஸில் சேஃப்டி பின் ஃபுல்லாகவே போட்டுட்டு அது மேலே நீங்கள் முகத்துக்கு போடுற பவுடர் கொஞ்சமாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எல்லா பின்னு மேலேயும் படுற மாதிரி லைட்டாக நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க, சேஃப்டி பின் மேலே கொஞ்சம் கூட துரு பிடிக்கவே செய்யாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அடுத்த டிப்ஸை என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேலண்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். நம்ம நிறைய பொருட்களை பார்த்தீங்கன்னா கேலண்டர் பேப்பர் மாட்டிக்கு இடமும் இருக்காது, ஆணி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சில பேர் கேலண்டர் அட்டை பேப்பர் எல்லாமே கீழே எங்கேயாச்சும் ஒரு ஓரம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆணி அடிக்கவும் தேவை கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டபுள் டேப் எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் எடுத்துகிட்டு இது கூடவே நீங்கள் துணி காய போடுற கிளிப்புமே எடுத்துக்கலாங்க. டபுள் டேப்பை கொஞ்சம் பெருசாக நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. டபுள் டேப்பாக நீங்கள் கட் பண்ணிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளிப்பு நம்ம எடுத்துக்கலாங்க. கிளிப் எடுத்துகிட்டு கிளிப்போட சென்டரில் கரெக்டாக நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. கிளிப்போட சென்டரில் நீங்கள் ஒட்டி விட்ட பின்னாடி கை வச்சு நல்லா நீங்கள் அழுத்தி விடுங்க. அப்போ தாங்க கிளிப்பு கீழே விழுகாமல் இருக்கும். நல்லா ஹெவியாக டேப்புமே நல்லா பிடிச்சிக்கும் செய்யுங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல கேலண்டர் அட்டை வைக்கணுமோ கேலண்டர் பேப்பர் வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் கிளிப்பை செவத்தில் இது போல் நீங்கள் நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்ட பின்னாடி நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள்
கேலண்டர் அட்டை இல்லைனா இது போல் கேலண்டர் பேப்பரை நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். பார்க்கும் அழகாக இருக்கும், கீழே விழுகவும் செய்யாது, ஆணி அடிக்கும் தேவை கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் இட்லிக்கு தோசைக்கு மாவு அரைக்க போகிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இட்லி வருங்க, சாஃப்டாக வராது. அதுக்கு இந்த டிப்ஸ் ஒன்று தெரிஞ்சால் போதும். எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டியது கிடையாதுங்க. எப்போதும் போல் அரிசி உளுத்தம் பருப்பு எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு கப்பலுக்கு மட்டும் நீங்கள் சோறு சேர்த்துக்கணுங்க. நான் எப்போதும் போல் ரேஷன் அரிசி உளுத்தம் பருப்பு ஒரு கப்பலுக்கு சோறு சேர்த்துட்டு எப்போதும் போல் மிஷினில் கொடுத்து மாவுன்னு அரைச்சிட்டு வந்துடுவேங்க. அதுக்கப்புறம் நைட் டைமில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா நம்ம கலக்கி வச்சிடலாங்க. நல்லா கலக்கி வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்துருக்குங்க. எந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சோதோ அந்த அளவுக்கு தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும், இட்லியுமே நல்ல ஒரு சாஃப்டாக நமக்கு கிடைக்குங்க. மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துருச்சு. எப்போதும் போல் மாவை கலக்கிட்டு இட்லியும் ஊற்றிக்கலாம், தோசையும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இட்லி தாங்க ஊற்றி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரிசி ட்ரம் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கனாலும் எந்த அரிசியாக இருந்தாலுமே ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே ஒரு கொஞ்சம் நாள் உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வண்டு புழு பூச்சி எல்லாம் விழுந்துடுங்க. அந்த மாதிரி அரிசிக்குள்ளே வண்டு புழு பூச்சி விழுகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சிம்பிள் ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ் ஆகுங்க. ஃபஸ்ட்டு எப்போதும் போல் அரிசி ட்ரம் எடுத்து வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு மீடியம் சைஸ் கிளாஸ் எடுத்துக்கலாம். கிளாஸ் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தலை தட்டி அளவுக்கு நீங்கள் கல்லுப்பு நீங்கள் சேர்த்துக்கணுங்க. தூளுப்பு நீங்கள் சேர்த்தாதீங்க, கல்லுப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துணும். கல்லுப்பு கிளாஸில் தலை தட்டி நீங்கள் சேர்த்துட்டு அரிசி ட்ரம் உள்ளுக்குள்ளே இது போல் கரெக்டாக சென்டரில் நீங்கள் வச்சு விட்டுருங்க. கரெக்டாக சென்டரில் வச்சு விட்ட பின்னாடி அந்த உப்பு கல் மேலே பெரிய சைஸு பட்டை ஒன்று வச்சு விட்டுருங்க. ஒரு 7-8 கிராம்பு போல் உப்பு கல் மேலே போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி இங்கே போட்டு விட்ட பின்னாடி எப்போதும் போல் மூடி போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா அரிசி ஒரு வருஷத்துக்கு ஒன்றுமே ஆகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வண்டு புழு பூச்சி வராதுங்க. உங்களுக்கு அரிசி எப்போ தேவைப்பட்டாலும் கிளாஸ் சைடில் வச்சுட்டு அரிசி எடுத்துகிட்டு மறுபடியும் அரிசியை நீங்கள் ட்ரம்முக்குள்ளே வச்சு எப்போதும் போல் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சொன்னால் உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு சொல்லி பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவே நன்றிங்க.